நமக்கு வால்வோ ஸ்கேனியனாலே ஒரு அப்படியே உள்ளேருந்து ஒரு ஃபயர் வந்துடுங்க. ஹைதராபாத்லேருந்து நம்ம மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் மேலே ஜேர்னிங்க. வெல்கம் டு பிக் பஸ் ஹைதராபாத் டு மதுரை. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வால்வோ ரைடாக இருக்க போகுதுங்க. ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ் நீங்கள் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் தெரியும். நான் நமக்கு வால்வோ ஸ்கேனியனாலே ஒரு அப்படியே உள்ளேருந்து ஒரு ஃபயர் வந்துடுங்க. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். செகண்டராபாத் ஜங்ஷனில் இருக்கேங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வால்வோ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் ட்ராவல் பண்ணியிருப்பேன் சுவாமி ஏப்பாவில். அது ட்ராவல் பண்ணி 10 மாதம் இருக்கும். சரி, ரொம்ப நாள் கழிச்சு வால்வோ ட்ரை பண்ணுறோம், நல்லா ஒரு லாங் ஜேர்னியாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த ரூட்டு சூஸ் பண்ணேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டராபாத் ஜங்ஷனுங்க. சென்னையிலேருந்து கிளம்பி ஓடி வந்துட்டேங்க. வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணுந்தாங்க. ஹைதராபாத்லேருந்து நம்ம மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் மேலே ஜேர்னிங்க. 4 ஸ்டேட் நம்ம கவர் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடுங்க. 4 ஸ்டேட்டு கவர் பண்ணுறோம். சூப்பராக இருக்க போகுதுங்க ஜேர்னி. பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் மேலே வால்வோ பஸ்ஸில். எந்த ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் நான் டிக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா ரெட் பஸ்ஸில் பார்த்தேன். ரெட் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு டாப் ரேட்டிங் வாங்கியதே நம்ம பிக் பஸ் தான். அதுக்கடுத்து யாஸ் ட்ராவல்ஸ் இருந்துச்சு. யாஸ் ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மதுரையில் பார்த்துருங்க. பட் பிக் பஸ் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு பேர். சரி, நம்ம ட்ராவல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வால்வோ நியூ வால்வோங்க 9600. சூப்பராக இருக்க போகுதுங்க ஜேர்னி. பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட், பஸ்ஸோட பார்க்கிங் லொக்கேஷன் சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அரம்கரில் இருக்குது. இங்கே நம்ம ஹைதராபாத்தில் சிட்டி போர்டிங் பாயிண்ட்லாம் நம்ம வேன் பிக்கப் மூலிமா முடிச்சுட்டு கடைசியில் நம்ம அரம்கரில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம வேன் பிக்கப் மூலிமா பண்ணதை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அரம்கருக்கு கரெக்டாக 2:45 வந்துருப்பான்னு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செகண்டராபாத் ஜங்ஷனில் இருங்க. 1 மணி ஆகுதுங்க. சரி வாங்க சீக்கிரம் போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான வால்வோ பஸ் ஃபேன்ஸ்க்குலாம் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா ஓவர் டேக்லாம் மஜாவாக இருக்குங்க. சரி வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட பார்க்கிங் லொக்கேஷன் நான் வந்துட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் வேனில் வரலைங்க. ஏன்னா பிக்கப் வேன் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணிக்கு வருவாங்களாம். சரி, நான் முன்னாடியே அட்வான்ஸாக போனால் தானே உள்ள இண்டியா எக்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அங்கே செகண்டராபாத்லேருந்து இங்கே லோக்கல் பஸ் அப்படி மாறி ஏறி வந்துட்டேங்க. ஏன்னா எனக்கு தெலுங்கும் தெரில, ஹிந்தியும் தெரில, அப்படி இப்படி பேசி நடுவில் வேறு தப்பான பஸ்ஸில் ஏறி நடுவில் மாறி எப்படியோ ஃபைனலாக வந்துட்டேங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பில்லர் நம்பர் பார்த்தீங்கன்னா 267ங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பஸ் பார்க்கிங் கரெக்டாக இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ட்ராவல்ஸுமே இருக்காங்க. நம்ம யாஸ் அப்புறம் சுவாமி அப்பா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் அவங்களோட பார்க்கிங் இருக்குங்க. சரி வாங்க ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸை பார்த்துட்டேங்க. கரெக்டாக நமக்கு முன்னாடி தான் நிற்கிது பஸ்ஸு. சூப்பராக இருக்குங்க. வால்வோ பார்த்தீங்கன்னா நச்சுனா அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் இண்டியன் எக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. பில்லர் நம்பர் சொன்னேன்லங்க, இதாங்க 267 கரெக்டாக. இங்கே தான் நம்மளோட பஸ் பார்க்கிங்க. யாஸ் நிற்கிது பின்னாடி. அந்த பிக் பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்லேருந்து எர்ணாகுளம் போகிற ஒரு பஸ்ஸுங்க. நெக்ஸ்ட்டு யாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம பஸ்ஸுங்க. பஸ்ஸை சும்மாலாம் காமிச்சா நல்லா இருக்காதுங்க. ஒரு சினிமேட்டிக் எஃபெக்ட்டை போய் பார்த்துட்டு வாங்கங்க.
கைஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்லேருந்து கொச்சின் போகிற பஸ்ஸுங்க. அவங்களோட அதே பஸ் தான், பிக் பஸ்ஸுங்க. கைஸ் மங்களகரமாக பூஜையை போட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கைஸ் வலது காலை வச்சு உள்ளே போவாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பர். ஏசி சில்னஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா என்னவோ தெரியலங்க. வால்வோவில் ட்ராவல் பண்ணாலே ஒரு தனி ஃபீலுங்க. சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நம்ம பஸ்ஸோட ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. உள்ளே வந்துருந்தாங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டான பெட் ஸ்ப்ரெட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பில்லோங்க, நல்லா ப்ளஃபியாக சூப்பராக பில்லோ கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒயிட் கலருங்க. மெயின்டைன் பண்ணுறதாங்க ரொம்ப கஷ்டம், ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டுங்க, வால்வோ பிராண்டிங் போட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு, மொபைல் ஹோல்டரு. நெக்ஸ்ட்டு அப்படியே தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்டுங்க. அப்படியே கால்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே லக்கேஜ் ஹோல்டர், அப்புறம் கால்கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காக சூப்பராக இருக்குங்க பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா. தயவுசெய்து தங்கள் காலணிகளை கீழே விடவும். இது பார்த்தீங்கன்னா பெர்த் லைட்டுங்க. சென்டரில் உள்ளது பார்த்தீங்கன்னா பெர்த் லைட்டு, டே டைம்னால ஆன் பண்ணலங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டுங்க. ரீடிங் லைட் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்காங்க. அப்போ முன்னாடி பெர்த் லைட் மட்டும் ஆன் பண்ணலங்க. கைஸ் நம்ம சேனலுக்காக பார்த்தீங்கன்னா மைக்கு வாங்கினேங்க. Vlogmate 2 ப்ரோட்டானிக்ஸ் பிராண்டு. நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க, நான் வாங்கினேன். இந்த ஜேர்னியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். 2 மைக்கு, ஒரு ரிசீவருங்க. கைஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. ஃபேர் ரேட்டில் சொல்லிடுறாங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்லேருந்து மதுரை வரைக்கும் 1900 ருபீஸுங்க. இதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மற்ற ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3000 இருந்துச்சு, 2400 இருந்துச்சு. பட் நம்ம ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமலாக இருந்துச்சுங்க. கைஸ் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு மெம்பராக ஒருத்தர் ஜாயின் ஆகிருக்காருங்க. ஏன்னா நம்ம மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பட்டன் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெம்பராக ஒருத்தர் ஜாயின் ஆகிருக்காரு, நாராயணன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்மளை மதித்து வந்து ஒருத்தர் மெம்பராக ஜாயின் ஆகிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் வந்து மெம்பர்ஸ்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிகைண்ட் த கிளிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் போடலான்னு இருக்கேங்க. ஓகே கைஸ், நான் ஹைதராபாத்னே தான் ஞாபகம் வருதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தரமான ஒரு சம்பவம் நினச்சிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்பனில் ட்ராவல் பண்ணியிருந்தேங்க. டபுள் பர்த்தில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தாப்புல. அவர் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருந்தாப்புல இருந்துச்சு. சரி நானும் சரி எதுவும் நினைக்கல, சரி இருந்துட்டு போட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறாப்புல போல், இந்த மாதிரி லாங் ஜேர்னி. அவரும் சொன்னார். அதுக்கப்புறம் சும்மா பேசினேன். சொன்னார் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், கோயம்புத்தூரில் தான் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி ஹைதராபாத் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு. சரி அப்பயும் பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா பதட்டமாகவே இருந்தார். சரி நானும் அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து யாருன்னு தெரியாது, நம்ம பாட்டு என்ன ஏதுன்னு கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து பேச ஆரம்பிச்சார். தம்பி ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா, என்னண்ணே சொல்லுங்கண்ணே என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஆன்லைன்லேயே 2 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணப்பா, அந்த பொண்ணை நேரில் பார்க்குறதுக்காண்டி ஹைதராபாத் வரைக்கும் போகிறோம்ப்பா அப்படின்னாரு. இதை கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நான் வந்து நேரிலலாம் பேசினா நேரில் பேசுகிறதுக்கே ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேசி ஹைதராபாத் வரைக்கும் போகிறாப்புல ஆள் பார்த்தீங்கன்னா. நான் கேட்டேன் என்னன்னா எதில் நான் பார்த்து பேச ஆரம்பிச்சிங்கன்னு. இந்த மாதிரி சொன்னார், டிஸ்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்லப்பா. இந்த மாதிரி நான் கேட்டேங்க, எந்த ஆப்பில் நான் பேசுனீங்க, என்ன எப்படி பார்த்தீங்க என்ன எதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி டிஸ்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சொன்னாங்க, சரியா ஞாபகம் இல்லைங்க. இந்த மாதிரி அதில் தான்ப்பா பேசினேன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து சரி ஓகேண்ணா. அப்புறம் செம்மையாக இருந்துச்சுப்பா பார்த்தீங்கன்னா, பேசும்போது செம்மையாக இருந்துச்சுப்பா அப்படின்னாரு. அப்புறம் கான்வர்சேஷன்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசி அப்படியே ஓகே ஆயிடுச்சுப்பா அப்படின்னாரு. ஆனால் சொல்கிறீங்க, எனக்குலாம் அதை கேட்கும் போது ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க. ஏன்னா ரியலாகவும் இருக்கலாம், ஃபேக்காகவும் இருக்கலாம், சொல்ல முடியாதுங்க, யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே சொன்னார், இந்த மாதிரி வீடியோ கால்லாம் பேசியிருக்கேன்ப்பா, அதெல்லாம் நல்லா பொண்ணுப்பா அப்படி இப்படின்னாங்க.
சரி ஓகேண்ணா. ஏதோ பார்க்குறதுக்காண்டி ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்காண்டி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க. என் கூடயே சுற்றுவாங்க ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கூடயே இருக்கிற ஃப்ரெண்டு இருக்கான். ஏட்டா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டேன், டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏட்டா மச்சி நான் ஹைதராபாத்தில் ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன்டா, இன்னொருத்த கேட்டால் மச்சி நான் டெல்லியில் யாருக்கிட்டே பேசுகிறேன்டா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுங்க? நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? ஆன்லைன் ஃப்ரெண்டா இல்லை ஆஃப்லைன் ஃப்ரெண்டா? இது உங்களோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும். ஆன்லைனில் எப்படி இந்த மாதிரி ரேண்டமாக யாராச்சும் வந்து பேசுவீங்களா? அதுவும் ஒவ்வொருக்கும் போவீங்களா சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கங்க, பார்க்கலாம். கைஸ் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:35ங்க. ஒரு டீ பிரேக் மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன், பரவாயில்லைங்க. 2 பஸ்ஸு நிற்குதா. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை போகிற பஸ்ஸு, அதே அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் போகிற பஸ்ஸுங்க. சூப்பராக இருக்குங்க ஜேர்னி. பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே மிதக்குதுன்னு சொல்லாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ரைட் பண்ண வேண்டியதாங்க. சூப்பராக இருக்க போதுங்க. வாங்க. வால்வோ பஸ்ஸோட ரேர் இன்ஜின் சவுண்டுங்க. இந்த சவுண்டை கேட்டாலே ஒரு ஃபீல் வருங்க. பஸ் ஃபேனுக்கு தெரியுங்க அந்த ஃபீலிங்கு. கைஸ் கேபின் என்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சைலண்ட் கேபின் சொல்லலாம். வால்வோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். வண்டி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் மிதக்குதுன்னு சொல்லலாங்க. சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாங்க. சூப்பராக போயிட்டுருக்குங்க. அப்படியே வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டிராபிக் இருக்குல்ல, கிருஷ்ணகிரி எல்லாம் ஃப்ளைஓவர் ரிப்பேர் பண்ணி. ஆமா 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 ஆமா. அது டிராபிக் லேட் பண்ணாங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபூருக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க.
டிரைவிங் பற்றி சொல்லி அவனுங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா செம்ம கண்ட்ரோலில் சூப்பராக ஓட்டுறாப்லாங்க. சரி வாங்க போயிட்டு நம்ம சாப்பிட்டு வரலாங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்தாச்சுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேங்க, நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி பார்த்தா நீட்டாக இருந்துச்சுங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டிரைவர்லாம் சேஞ்ச் ஆவாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேபின்லாம் உட்காந்துலான் இருக்கேங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஜேர்னி. வாங்க அப்படியே போகலாம். நம்ம மதுரைக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கடுத்து தோப்பூர் காட்ஸ்லாம் வருங்க, நம்ம பெங்களூர்லாம் தாண்டி சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வால்வோல அதுவும் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அட்டெண்டருக்கான சீட் கொடுத்துருக்காங்க. கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வால்வோ பஸ்ஸோட கேபின்ங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லோடட் வித் ஃபீச்சர்ஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கியர் பாக்ஸ்ங்க, ஆட்டோமேட்டிக் வண்டி. ఉండండి, అక్కడ ఆగినంతసేపు రాలేదు. கைஸ் பெங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. ஸோ கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுதுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அட்டிப்பள்ளிக்கு முன்னாடி ஒரு டீசல் ஃபில்லிங்காக நிவாடி இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இதுக்கு அடுத்து தோப்பூர் காட்சிலாம் வருமா, சூப்பராக இருக்கும் கேபின் ரைடு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கைஸ் அவங்க 2 பஸ்ஸுமே ஒரே டைமிங்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படி தெரியுமா, ஃபஸ்ட்டு நமக்கு அங்கே ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டும் போது நம்ம பஸ்ஸு நிப்பாட்டினோடனே அதுக்கடுத்து அவங்க எர்ணாகுளம் போகிற பஸ்ஸு பின்னாடியே வந்துச்சு. அதுக்கடுத்து டின்னர் பிரேக்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ஸு அப்படியே பின்னாடி நம்ம பஸ்ஸு நிப்பாட்டினோடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த எர்ணாகுளம் போகிற பஸ் வந்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்லிங்கு நம்ம பஸ்ஸு வந்தோடனே பின்னாடியே வந்துருச்சுங்க. அப்படியே ஒரே டைமிங்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க. பாப்பங்க மதுரைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. கைஸ் 350 லிட்டர் டீசல் ஃபில் பண்ணுறாங்க. கைஸ் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர் கிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம். சார் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா. சார் உங்கள் நேம் சார்? முத்துப்பாண்டியன். எப்படி சார் ஹைதராபாத்தில் எப்படி சார் ஒர்க் பண்ணுறீங்களா எப்படி சார்? ஓகே சார். அப்பப்போ நீங்கள் மதுரைக்கு போவீங்களா சார்? மந்த்லி ஒன்ஸ். ஓகே சார் ஓகே சார். நம்ம பஸ் எப்படி சார் இருக்குது? நல்ல சர்வீஸ். ஓகே சார். உள்ள எப்படி இன்டீரியர் எல்லாமே நீட்னஸ்? டைமிங் எப்படி சார்? டைமிங் நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா ரீச்சிங் பெங்களூர் ரீச்சிங்கை பொறுத்தா நமக்கு மதுரை ரீச்சிங் இருக்கும். இப்போ மற்ற ட்ராவல்ஸ் கம்பேர் பண்ணும்போது எப்படி சார்? மற்ற ட்ராவல்ஸ் நீங்கள் போயிருப்பீங்க. ஆமாம். மற்ற எஸ் கொஞ்சம் டைமிங் நல்லாயிருக்கும். இதுவும் ஆனால் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் எப்படி போனாலுமே இப்போ நான் இதில் இருக்கிறதில் நம்ம போகிறதில் கரெக்டாக மாற்றுறதுல ப்ராப்ளம் வரும். அதனால் 1 ஹவர் எப்படி லேட் ஆகும். இப்போ மற்ற ட்ராவல்ஸில் ஃபேர் எப்படி சார்? ஃபேர் எப்படி? மற்ற இதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாமே வந்து சீசனிங் ஃபேர் தான் எல்லாமே. சீசனாக பொறுத்து தான் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கிராஜுவலாக டிக்ரீஸ் கூட ஆகிட்டு இருக்கும். சீசனை பொறுத்து தான். ஃபங்க்ஷன் இருக்கிற டைமில் அதிகமாக இருக்கும், நார்மல் டைமில் நார்மலாக இருக்கும். ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் மினிமலாக தான் போட்டிருக்காங்க. ஆமாம், இது கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும் பஸ்ஸு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ఈ పైన ఈ యాడ్లు తీసేసి అన్న ఈ మైలేజ్ పెట్టాలన్నా. ఏడన్న పట్టరా
ఓ పాప పాప పాయో అంత దూరం పోయాడు అన్ని బాగా వస్తుంది. ఏం మీరు అక్కడేం ఇది లేదు, అందులోకి పోతే ఎమ్మటే ఫోన్ రైట్ మార్జిన్ బా ఇలా ఆపి 1 by 1 వదులుతా ఉంటాడు టోల్ గేట్ల మాదిరి. అది ఏముండదు, మనకంటే మనం చెప్పుకుంటా ఉండాలి. ఎంత ఉంది రవిగాడు కొడుకున్నాడు. అమ్మాయి ఎంతసేపు ఎక్కినా టర్నింగ్ వస్తున్నాయి. అయిపోయింది దాటి నేనేం డోర్ తీసుకుని వెళ్తున్నాడు. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. நமக்கு நாமக்கல் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டீ பிரேக்கும் சொல்லலாங்க, ஏர்லி மார்னிங் சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சுங்க ரைடு பார்த்தீங்கன்னா தொப்பர் காட்ஸில். நான் போய்ட்டு அதுக்கடுத்து தூங்கி எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டீ பிரேக் நிப்பாட்டிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வியூவோட சூப்பராக இருக்குங்க வால்வோ ரைடு பார்த்தீங்கன்னா. அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு மதுரையில் இறங்க வேண்டியதாங்க. மதுரைக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க.
டாடா బారికేట్లు ఉన్నాయట కొన్ని దాని స్ట్రైట్ ఉంది బైకా பாய்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நம்மளை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 மணிங்க. ஒரு ½ அன் ஹவர் டிலே ஆயிடுச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருந்தாங்க. எப்படின்னா இப்போ நம்ம பெங்களூரில் அட்டிப்பள்ளிக்கிட்ட டீசல் ஃபில்லிங்காக நிப்பாட்டியிருந்தாங்க. அப்போ ரெஸ்ட் மிஸ் பண்ணுறவங்களாம் பண்ணிக்கோங்க பண்ணாங்க. அங்கே எந்திரிச்சு வராமல் வண்டி கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூம் கேட்குறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இடத்துல நிப்பாட்டினாங்க. அதில் இவங்க ஆஃபீஸராக நிப்பாட்டினது பார்த்தீங்கன்னா 3 இடங்க. 4 டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நிப்பாட்டினாங்க பேசஞ்சர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா அப்படியே டிலே ஆகிடுச்சுங்க. டிரைவிங் சொல்லி ஆனுங்க அண்ணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓட்டினாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டிரைவர் ஓடணும்னா ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லாங்க. சூப்பராக ஓட்டினாப்புல அண்ணன் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அட்டனர் அண்ணா செம்ம ஃப்ரெண்ட்லி டைப்புங்க. பாப்பா சாப்பிட்லாம் டீ குடிக்கலாம் சொல்லி இப்படி செம்ம நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தாப்புல. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நீட்னஸ்ங்க. வண்டி பார்த்தா நல்லா நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் வால்வோ நல்லா லாங் ஜேர்னி பண்ணணும்னு சொல்லிட்டு. நல்லபடியாக நீங்கள் பண்ணியாச்சுங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைதராபாத் டு மதுரை, அது மதுரை டு ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சர்வீஸுங்க. இது போன்ற பஸ் ட்ராவல் வ்ளாக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எந்த பஸ்ஸில் போகலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா.